அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பனைமரம் தமிழர்களின் அடையாளம் என்று போற்றப்படுகிறது. மரத்தின் நுனி முதல் வேர் வரை உள்ள அனைத்து பகுதிகளும் பல்வேறு விதங்களில் மனிதர்களுக்கு பயன்பட்டு வருவதால் இதனை தேவலோகத்து மரமான கற்பக தரு என்ற மரத்திற்கு இணையாக போற்றப்படுகிறது. இந்த தகவல்களை வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு பி சிதம்பரம் அவர்கள். திரு சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் வணிக பிரிவில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். பாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். மரத்துல இவ்வளவு பலன்கள் இருக்குதுன்னா வறட்சியை தாங்கி வளருது. அப்புறம் நம்ம சைக்ளோனு இந்த எஃபெக்ட் டிசாஸ்டர் எல்லாம் வந்தால் கூட விண்ட் ஸ்பீடை ரொம்ப குறைக்கிறது. ஒரு ஸ்டடியான மரம். தென்னை மரமெல்லாம் இதாகிடும், பட் பனைமரம் அவ்வளோ ஒரு ஸ்டடியான கிராப்பு. அதனால இதை நம்ம பல்வேறு வகையில் நம்ம ஊக்கப்படுத்தணும். இதில் வரக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் அந்த மக்களுக்கு ரூரல் லைவ்லிஹுட்டை அதிகப்படுத்துறதுக்கான நம்ம செய்யலாம். அதனால இது ஒவ்வொருத்தருடைய இது நம்ம எப்படி மற்ற மரங்கள் நடுறோமோ அதே மாதிரி பனையும் நம்மளுடைய ஃபார்ம் கிராஜுவேட் ஃபோரமோ வேளாண்மை துறையை மற்றவங்களும் பனையை நடவுங்கிற ஒரு எண்ணத்தில் வேறவர் பாசிபிள் அங்கே நம்ம நட்டு என்னுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தலாங்கிறது என்னுடைய சிறிய கருத்துக்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பனை மரம் சங்க காலத்திலிருந்து கூறப்பட்டு வந்த ஒரு மரம். மிக பழமை வாய்ந்த பெருமை பெற்ற ஒரு பனைமரம். பனைமரம் உழவனுக்கு ஒரு தொல்லை தராத ஒரு செல்ல குட்டின்னு சொல்லலாம். காரணம், பனைமரம் வறட்சியை தாங்கக்கூடியது. எந்த சூழ்நிலையிலும் பனைமரம் பயன். அதிக காற்று புயலை கூட தாங்கியது, வறட்சியை தாங்கக்கூடியது. அதிக பூச்சி நோய் தொல்லை இல்லாமல், உழவனுக்கு தொல்லை தராமல், நஷ்டம் தராமல், உழவனை அதிகம் சிரமம் தராமல் நன்மை தரும் மரம் என்றால் அது பனைமரத்துக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியும். தமிழகத்தில் தான் அதிக பனைமரம் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. இன்னும் அதிக பயிரிட்டு பனைமரத்தை போற்றி பனைமரத்தின் பெருமையை காப்பார்கள் விவசாயிகள் என்ற நம்பிக்கையோடு எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துகளுக்கும் மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் பி இளங்கோவன் அவர்களை பேச அழைக்கிறேன். இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பகுதிகளில் தானா நின்றுக்கிட்டு என்ன பறிங்கன்னு சொல்லக்கூடிய மரம் தான் இந்த பனை மரம். இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்குது, நிறைய பேர் போய் ஏற முடியுதுன்னு சொல்லி நிறைய மரங்கள் சும்மாவே இருக்குது. வேதனை கதை என்ன கேட்டா, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே நம்ம நம்புற மாதிரி இல்லை. பிராக்டிக்கலா நிறைய இடங்கள்ல, நிறைய தோப்புகள்ல, நிறைய இடங்கள் இன்னும் வைக்க வேண்டிய இடங்கள் ஏராளம் இருக்கு. ஸோ அந்த மணல் சாரியான மண் பகுதியில உப்பு உள்ள மண்ணில் தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய, காற்றையும் தடுக்கக்கூடிய, மணலாக அரிப்புகள் தடுக்கக்கூடிய அருமையான மரம் இது. பயோ பென்சிங் என்ற உன்னதமான தத்துவத்துல மொய்களோட சேர்த்து இதையும் வைக்கும் பொழுது நிச்சயமா இரும்பு பிள்ளை மாதிரி வேலை செய்யுது. இவங்க செங்கல் சூளைகளை ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு நிறைய கட்டங்களுக்கு செங்கல் தயார் பண்ணும் போது அனைவரும் வாங்கி எல்லா மரத்தையும் வெட்டிட்டு அந்த தமிழகத்தினுடைய பயங்கரமான அந்த பனைமரம் வளத்தை கிடைத்தது ஒரு முக்கியமான ஒரு இடர்பாடு. நல்ல வேலை பேதம் கண்டுபிடிச்சு அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய சட்டங்கள் போடுறோம். இருந்தாலும் பனைமரத்தில் உள்ள பல்வேறு பயன்களை பார்க்கறது நான் எனக்கு முக்கியமாக தெரிஞ்சது அது பயோடைவர்சிட்டி சொல்லக்கூடிய பல்நீர் பெருக்கத்துக்கு ஒத்தாசையான ஒரு அற்புதம் மரமா இருக்கிறதுனால நிறைய உயிரினங்கள் வாழ்வதற்கு அருமையான இடமா இருக்கு. பேர்டு பெர்ச்சஸ் சொல்லி நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம் அக்ரிகல்ச்சர்ல. பயிர் பாதுகாப்புக்கு பறவை இருக்கைகள் தானாகவே இருந்து பல்வேறு வகையான அந்த விலங்குகளுக்கும் மிருகங்களுக்கும் கூட புகழிக்க மறந்து அந்த பூச்சிகளை தாக்க ஓனர்லாம் தங்கியிருக்கோம். அருமை தங்கிருக்கும். ஓனான் பள்ளி பூரெல்லாம் நிறைய அங்க இருக்கும். ஸோ அவங்க தங்கி இருந்து தன்னுடைய நன்மை செய்யக்கூடிய தன்மைகளை மக்களுக்கு கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இது வாழ்வாதாரமா இருக்க சில பகுதிகளில் இன்னும் கூட அந்த மக்களுடைய நிறைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது. எப்படி தென்னை மரத்துக்கெல்லாம் ஒரு உற்பத்தியில கூட இருக்கும், அது மாதிரி பனை மரத்துலாம் ஒருங்கிணைச்சு நிறைய சங்கங்களை அமைச்சர் எல்லாம் அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். இன்னைக்கு அவங்க பழைய கருப்பட்டி தயார் பண்ணக்கூடியவங்களுக்கு சில இடர்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சில பெட்டிகளை சொன்னாங்க. நம்ம அது எப்படி அந்த கந்துவட்டியில இருந்து விவசாயிகளை காப்பாற்றணுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொத்தனை மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டு இருக்குங்கிறத மல்லிகை சாலையிலையும் பாக்குறோம், இதையும் பாக்குறோம். எனவே நம்ம இந்த ஒரு வாய்ப்பு என்னன்னா நமக்கு அவர்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், திறமை இருக்கும். அவர்கள் ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா
நிச்சயமா அந்த காதி கிராஃப்டுடைய செயல்பாடு வந்து அற்புதமா இருக்கு. முக்கியமா தேனி வளர்ப்புல வந்து பனைமரங்களுடைய பங்கு மிக முக்கியமானதா இருக்கும். தொந்தரவு இல்லாத இடத்துல நிறைய தேனி பண்ண வைக்க முடியாது. இந்த பனைமரங்கள் வந்து ஒரு எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த பிரிட்டிஷ்காரங்க ரெக்கார்டு வந்து பனைமரம் காஞ்சி போனாதான் பயங்கரமான அக்யூட் ட்ரவுட் சொல்லி ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய மரங்கிற போது நம்ம வந்து அதில் வந்து நம்ம ஊருக்கு ஏற்ற மரம் தான் அது. தாயகத்தோட மரமா இருக்கனால நம்ம அதை கவனிச்சு செய்யற போது இப்போ வந்து நிறைய பேர் கொடுத்து கொட்டையை கொடுத்து ஏமாத்துறாங்க. நிறைய வியாபாரிகள் வந்து இப்போ உற்பத்தி ஆகி அரசாங்கம் மானியம் கொடுக்குறாங்களா அப்படின்னு அதை பார்த்து அதே மாதிரி எனக்கு வச்சு கொடுத்து எல்லாம் வாங்கி சும்மா வெறுமனையா உளுத்து போன கொட்டை பயனில்லாத கொட்டையை கொண்டு அவங்க ஒரு கணக்கு காமிச்சு ஏமாத்திட்டு போறாங்க. தவிர நிறைய அந்த பஞ்சாயத்து ஸ்கீம் நிறைய ஸ்கீம் இருக்கு. அதனால வந்து என்னன்னா இந்த ஒரு தருணத்தை நம்ம என்ன செய்யணும்னா தாமதமாக பரவாயில்ல சொல்லி ஒரு நாள் பரவாயில்ல சொல்லி தனியாக அதுக்குள்ள உத்திகளை ரெடி பண்ணி குரோ பேக்ல கொடுக்கணும் சட்டத்தை கொண்டு வந்து எங்கேயுமே அந்த மாதிரி இந்த கொட்டையை போட்டு ஏமாற்றக்கூடாத ஒரு உன்னதமான வழிமுறை நம்ம அரசுக்கு தெரிவிக்கணும். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வேறுவிட்ட தென்னம்பிள்ளை கொடுக்குறோம் அப்படியே கொடுக்கணும். இந்த மரத்தை கொஞ்சம் முயற்சி அவ்வளவுதான். அது வந்து நர்சரி சாதாரண விஷயம் தான். ஸோ மனவேந்தர் மார்க்கெட்டிங் மாதிரி இந்த கான்செப்ட்ல வந்து அனைத்து நர்சரிகளும் சட்டமே போட்டு யாரும் கொட்டையா விற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஏமாற்றக்கூடிய ஈஸியா நடந்தது. அல்ல யாரும் உயிர் இருக்கான்னு தெரியாது. அப்ப வந்து ஒரு எப்படி நீங்க வந்து ஒரு காட்டுல வேஸ்ட்லாங்கிறாங்க தானிய பார்த்துக்கிறாங்க நிறைய சொல்றாங்க இந்த விதையை பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பிராக்டிகல் டெஸ்ட் பண்ண முடியாது பார்க்க முடியாது. அப்ப நம்ம நேரடியாக ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு 3 புள்ளி எடுத்து வைக்கிற தென்னம்பிள்ளையே வந்து 10ல் 20 போயிருந்தாங்க, ஒரு 100ல் 20 போயிருது. அப்ப இதெல்லாம் வந்து கவனிச்சு செஞ்சாதான் வருங்கிறது உண்மையான கருத்துனால இந்த வரப்புகள் வைக்கிறதுக்கு சிறப்பாக திட்டங்கள் அரசாங்கத்தை எட்டி அனைத்து விவசாயிகளுக்குமே எங்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். இது முக்கியம் வந்து இந்த தோட்டக்கால் பயிர்கள் தான் அருமையா வந்து அதனுடைய தேவைகள் அதிகமா இருக்கும், வைக்க ஈஸியா இருக்கும். இது எந்த வரைக்கும் சாகுறதுனால நமக்கு வந்து இதுக்கு எந்த விதமான அதிகமான அக்கறை இல்லைன்னா கூட அவங்க வந்து கண்காணிக்கணும். என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் வாஸ் போகணும்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தென்னை மரத்துடைய எல்லா நோய்களும் பூச்சிகளையும் தாக்குறதுனால நம்ம தோப்பு வைக்கிற போது கொஞ்சம் கவனிச்சு இதையும் கொஞ்சம் பராமரிக்கும் பொழுது அதுக்கு தான் மந்தடிச்சு வளர்ந்த பிள்ளை. பொதுவாக இந்த பனைமரத்துக்கு வந்து எந்த பூச்சி தாக்க சொன்னா கூட வெரி ரேர்லி வந்து அது அட்டாக் பண்ணக்கூடிய சில வண்டுகள்லாம் இருக்குது. இந்த காண்டாமிரம்லாம் குடியிருக்காங்க. ஸோ நிறைய பகுதிகள் அது சேதாரம் வருது. இன்னொன்று வந்து பனைமரத்தோடைய இந்த தெளிவுலாம் இருக்கும். அந்த பனைக்கெல்லாம் நிறைய கூட்டக்குணமாக இருக்கும். அந்த சிவப்பு கொண்டு வந்துடலாம். இது முக்கியமான தென்னையில் உள்ளதுக்கும் வரும், இந்த பனை இதுக்கும் வரும். ஸோ நம்ம வந்து அது கிட்ட வந்து செய்யக்கூடிய வேலைகளை கழிவுகளை போடுறது இது மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் பராமரிக்கணும். தோப்பு சுத்தம் பராமரிக்கிறது முக்கியமான பாயிண்ட். இங்க வந்து உழவர்கள் கூட்டமைப்புல நிறைய செய்யப்படுங்க. இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லயுமே விவசாய உற்பத்தி குழு வச்சிருக்கோம். நம்ம அந்த குழுக்களுக்கு ஒரு சிறப்பான மானியத்தை கொடுத்து வளர்ந்த கண்ணுங்களை பயில போட்டு வளர்ந்த கண்ணுகளை வந்து எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி கொடுத்தோம்னாக்கா ஒரு குழுவுக்கு 1000 மெம்பர் இருக்காங்க. இல்ல ஆளுக்கு 10 வைக்க போறாங்க. ஸோ நம்ம வந்து அற்புதமா அதை கொண்டு வந்து வைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் வைக்க வேண்டிய அற்புதமான இதுக்கு சிறப்பாக ஒரு டிரைவ் கொடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா தமிழகத்துல வந்து நிறைய கொண்டு வாய்ப்பு இருக்கும். தென்னை வச்சு பணம் காய்ச்சி சாப்பிடுவான், பணம் வச்சு பார்த்து பழமொழி அந்த காலத்துல இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எப்படிதான் ஒரு தலைவர்களை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நிலம் வந்து யாருமே அது ஈஸியாக விற்க மாட்டாங்க. அதனால தலைமையிலே பயன்படக்கூடிய போற மரமா இருக்கனால இதுக்கு சிறப்பான முயற்சி இருக்கணும். இந்த ஆராய்ச்சிகள் அதிகம் பண்ணணும். நிறைய மாநிலங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கனால ஒரு இந்தியாவில் தனியாக பல்வேறு போர்டே தனியாக வந்து இதுக்குன்னே டெவலப் பண்ணி அதுக்குன்னே நர்சரி ஆரம்பிச்சு எப்படி தென்னைக்கெல்லாம் ஊக்குவிப்பு கொடுத்தோமோ அதே மாதிரி நல்ல அருமையான பயிரை கொடுக்கணும். ஏன்னா வந்து தோட்டக்கலை மூலமா நிறைய விஷயம் செய்யறோம். இது வந்து எளிய வரை செய்து வாய்ப்பு இருக்கு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் வந்ததுல இருந்து பனை மரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய முன்னெடுப்பு செஞ்சாங்க, திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. சபாநாயகர் தலைமையில முதல்லையே அதுல வந்து 1 லட்சம் கன்றுகள் நட்டு அது ஒரு சாதனையெல்லாம் புரிந்தார். ஆனா அவங்க அறிவித்த அந்த பனை ஆராய்ச்சி நிலையம் திருப்பியும் முன் மாதிரி செயல்பட தொடங்கி விட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. இப்போ வந்து கிராமப்புறங்கள்ல வந்து ரொம்ப நாளா நடக்காத ஒரு திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது இந்த குளங்களை தூர்வாடுற பணி, குளங்களுக்கு பண்டு அமைக்கிறோம், வரப்பு அமைக்கும் பணி, இதெல்லாம் பல கிராமங்கள்ல பஞ்சாயத்துகள்ல நடந்து கொண்டு இருக்கிறது. இத வேளாண்மை துறை மூலம் அல்லது தோட்டக்கலை துறை மூலம் இந்த பணக்கொட்டைகளை வழங்கி விவசாயிகளுக்கிட்ட கொடுத்தோம், விவசாயிகளுக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்கிறோம், அதோட முடிஞ்சிருது. அதை அப்படி செய்வதை விடுத்து விட்டு இந்த பஞ்சாயத்துகளுக்கு இந்த நிதியை ஒதுக்கி அல்லது கன்றுகளை பஞ்சாயத்து தலைவர்களுக்கு சப்ளை செய்ய சொல்லி அந்த எங்கெல்லாம் குளங்கள்ல தூர்வாரி அந்த வரப்புகள் அமைக்கிறாங்களோ அதுல இது எப்படியும் வந்து வரப்புகளை பார்வையிடுறதுக்குன்னு சொல்லி உயர் அலுவலர்கள், அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாரும் வருவாங்க. சோ அதோட இதையும் ஒரு பகுதியாக சேர்த்தா இந்த திட்டம் கொஞ்சம் கூட ஒரு நல்லபடியாக செயல்பட வாய்ப்பு இருக்குமோ என்பது என்னுடைய கருத்து. அதையும் நான் பதிவு செய்கிறேன். பொன்ராசர், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம். மரங்கள்லாம் இருக்கு, நிறைய குளக்கரைகள்லாம் வச்சிருக்காங்க. பட் இன்னும் கூட நிறைய இடங்கள் காலி இடங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு பண்ணனா நல்லா இருக்கும். பனைமரம் உண்மையிலே அது கற்பத்தரு தான். அதுல எந்த அந்த காலத்துல உள்ள வீடுகள்லாம் அதை வச்சுதான் கட்டியிருக்காங்க.
இப்போ கூட என்கிட்ட நாங்க ஒரு பழைய வீடு ஒண்ணு இது பண்ண மாத்தினோம். அந்த பனைமரம் இப்பவும் மண்ணுல போட்டு அப்படியே தான் கிடக்குது, கல் மாதிரி இருக்குது. ஆனா என்ன இப்ப பேஷனா அதை வேலை செய்யறதுக்கு ஆளுகள் கிடையாது இப்பெல்லாம். அந்த பனைமரம் அப்பெல்லாம் இருந்த அவங்க எல்லாம் செய்வாங்க ஒரு குரூப், அந்த இதை வச்சு வெட்டி செதுக்கி எடுத்து வாழை உண்டாக்கி பனை வாழை, அதெல்லாம் இப்ப குறைஞ்சிருச்சு. எல்லாம் கம்பி அந்த மாதிரி போயிட்டாங்க. கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். ஆனா சிலவங்க இருக்கிறாங்க இப்பவும் 1-2 பேர் வீடுகள்லாம் கட்டுறாங்க, மண்ணிலே வீடு கட்டுறாங்க அந்த கொஞ்சம் ஃபார்ம்ல. அது அந்த மாதிரி இது கூட கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம். பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு முயற்சிகள் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி சார். அடுத்ததாக திரு மதிவாணன் அவர்களை பேச அழைக்கிறேன். மதிவாணன் சார், ப்ளீஸ். தேங்க்யூ சார். நன்றி, ரொம்ப நன்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு. இந்த நிகழ்ச்சியில நான் ஆரம்பத்திலே வரணும்னு நினைச்சேன். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி எனக்கு, என்னை பொறுத்த வரலையும். நான் சொல்ல வர்றது என்னன்னா சார், எனக்கு வந்து ஒரு 5 வயசு வரலையும் நான் ராஜாவாக்கிய கரையில, விவசாய குடும்பம், ராஜாவாக்கிய கரையில தான் எங்க வீடு இருந்தது, தெற்கு ராஜன் வாய்க்கால். அந்த ராஜாவாக்கிய கரையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா 2 கரையிலயும் பனைமரங்கள் இருந்தது. பனைமரங்களுடைய ஒரு முக்கியமான சிறப்பு நான் ஃபீல் பண்ணது, அனுபவிச்சது என்னன்னா, பனைமரங்கள் இருந்தா தண்ணி இருக்கும் சார். அந்த வாய்க்கால்ல தண்ணி இருக்கும், அந்த நீர்நிலையில தண்ணி இருக்கும், முக்கால்வாசி நாள் இருக்கும். அதுல ஒன்றும் யாருக்கும் எந்த சந்தேகமே வேணும். நீங்க வேணா திருப்பி நட்டு பாருங்க, குளக்கரையிலயோ சுத்தி வாய்க்காங்கரை ஓரமோ இது பயப்படணுன்ற அவசியம் இல்லை. காத்துல சாஞ்சிரும், கரை உடஞ்சிரும் அப்படின்ற அந்த பயம் கூட தேவையே இல்லை. ஏன்னா நான் கஜா புயல்ல வந்து நாங்க எல்லாம் டீமா போய் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனப்ப ஒரு மரம் கூட, இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் போஸ்ட், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர், அது என்ன சார் திக்னஸ், அது முதற்கொண்டு, அதாவது நிமிர்ந்து நின்ன ஒரு மரத்தை கூட பார்க்கல சார் கஜா புயல்ல நாங்க. ஆனா ஒரு பனைமரம் கூட சாயல சார் அந்த புயல்ல. பெரிய அதிசயமா இருந்தது எங்களுக்கு. அது எப்படி அப்படின்னு புரியவே இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு மரம் சார். மேபி நிறைய மரம் இருந்தது, பனைமரம் இருந்ததுன்னா புயல் கூட தாக்கம் கம்மியா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல, ஒரு வேலி மாதிரி. பட் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நான் அந்த காலத்துல ஜேசிபி எல்லாம் வச்சு வருஷம் 500 கோடி செலவு பண்ணி தூர் வாரின மாரி எனக்கு ஞாபகம் இல்லை, ராஜா காலத்திலயோ இல்ல அந்த காலத்துல. ஏன்னாக்கா 2 பக்கமும் பனைமரம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தண்ணி மட்டும், வாய்க்கால்ல தண்ணீர் வளம் மட்டும் இல்ல, தூர் வாரணுன்ற அவசியமும் வராது. ஆனா இப்ப ஒரு பனைமரத்தை கூட வாய்க்காங்கரையில பார்க்க முடியல. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வைக்கிறாங்களே, இந்த எல்லா, அதாவது பெரிய ஆறு, கொள்ளிடம் மாரி பெரிய ஆறு, நீங்க வந்து பனைமரத்தை வச்சு தண்ணியை மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளவு அகல ஆறெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இந்த ராஜன் வாய்க்கால் மாரி ஒரு 100 அடி அகலம், ஒரு 80 அடி அகலம் உள்ள அனைத்து வாய்க்கால் கரைகளிலும் ஒரு 5 அடிக்கு ஒரு 10 அடிக்கு பனைமரம் நடுறதுல என்ன சார் பிரச்சனை? அதை மட்டும் நட்டு வச்சு பாருங்க, தண்ணி பிரச்சனை இருக்காது உழவர்களுக்கு. தூர்வார பிரச்சனை, வருஷம் 500 கோடி செலவு பண்ணி வாய்க்கால தூர் அந்த பிரச்சனை வரவே வராது சார். நீங்க வேணா பாருங்க. அது இந்த 2த்தையும் நான் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா சார் பனைமரத்தை பத்தி சிறப்புகள் நிறைய என்ன சொன்னாருன்னு தெரியல எனக்கு. இன்னொரு அனுபவத்தையும் சொல்லிடுறேன். நான் இந்த 65 வயசுல தண்ணி வந்து எங்க ஊர்ல வந்து நம்ம ஆரம்பத்துல கிணத்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணோம். அப்புறம் ஹேண்ட் பம்ப் வந்தது. ஹேண்ட் பம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த எல்லாம் கான்கிரீட் பில்டிங், கான்கிரீட் ஜங்கிள் வர ஆரம்பிச்ச பிறகு செப்டிக் டேங்க், அது செப்டிக் டேங்க்னாலயா இல்லையான்னு தெரியல, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டோட்டலாக மஞ்சள் கலருக்கு மாறிடுச்சு. தண்ணி ஹேண்ட் பம்பில் வெள்ளை கலரில் வந்த தண்ணி மஞ்சள் கலருக்கு மாறிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பனைமரத்தை வச்சு விட்டேன். இப்போ சார் ஸ்லோலி இட் இஸ் கம்மிங் டு அந்த அயன் கண்டென்ட் குறைஞ்சி நார்மல் இதுக்கு வந்துகிட்டு இருக்கு, நார்மல் கலருக்கு வருது. பனைமரம் மாதிரி ஒரு அற்புதமான மரம் உலகத்திலே கிடையாது. அதாவது அது என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அதை வந்து அந்த பனைமரத்தை வந்து பனை இலையை வெட்டி நான் வயல்ல போடுவேன். அதனுடைய எஃபெக்டை பார்ப்பேன், பிரமாதமா இருக்கும். என்னுடைய வயல் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும் சார். என்னமோ தெரியல, நம்ம நாடு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. இந்த ரிவீட்மெண்ட் எல்லாம் எதுக்கு கட்டினாங்க? பனைமரத்தை வெட்டிவிட்டு பனைமரத்தை காவு வாங்கிட்டு ரிவீட்மெண்ட், கீழே ரிவீட்மெண்ட், அந்த வாய்க்கால்ல என்ன படிச்சு, என்ன அறிஞர்கள், என்ன நாடு இது?
ஆச்சரியமா இருக்கு. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச ஒரே கூட்டம் நம்ம கூட்டமா தான் சார் இருக்கும். உலகத்துல வேற எந்த கூட்டமும் கிடையாது. இது என்னால கிளியரா சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். நன்றி பதிவாளன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நீங்க வழக்கமாகவே எப்போ ஒரு தீவிர விவசாயியா தான் உங்களை நான் பார்க்கிறேன். அருமையான கருத்தோட்டம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பா நான் உங்களை நேரில் சந்திக்க வேண்டும். சந்தித்து உங்களிடம் சில ஒரு மணித்துளிகள் பேட்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தனியாக சிறப்பாக அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். நிச்சயம் விரைவில் உங்களை சந்திப்பேன். நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம் சார். திரு ஜெகன்மோகன், உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய. வணக்கம் சார், நான் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விவசாயி சார். வெரி குட். அதாவது புதுச்சேரி எங்களோட நிலம் புதுச்சேரி மாநிலத்துல இருந்தது. கரசூர் எங்களோட நிலம், என்னோட இடம். அது தமிழக பகுதியை ஒட்டின நிலம். ஆக்சுவலா அரசு நில ஆர்ஜினம் செஞ்சதுனால என்னோட இடத்த இங்க இழந்து நான் தமிழக பகுதிக்கு விவசாயியா மாறினேன். திருப்பி நான் அங்க நிலம் வாங்கி அங்க விவசாயம் பண்ணின்னு இருக்கேன். இப்ப பனைமரம் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களோட தாத்தா அந்த மாதிரி எல்லாருமே கிட்டத்தட்ட எங்களோட எல்லா வரப்புலையுமே ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே பனைமரம் ஃபுல்லா நட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 மரத்துக்கிட்ட இருக்குங்க ஐயா. அதாவது அந்த பனை மரத்தாலேயே ஒரு குடும்பம் வாழலான்றது அனுபவத்தால வாழ்ந்த ஒரு பர்சன் தான் நானும். ஆக்சுவலா பனைமரம் வரப்பு ஃபுல்லாவே பனைமரம் தான் இருக்கு ஐயா. இது புதுவை பிரதேசன்றதுனால அந்த கல்லுக்கோசரம் எவ்ரி இயர் அதை எடுத்துக்குவாங்க ஐயா. அந்த கல்லு உற்பத்திக்கோசரம் எடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு மரத்துக்கு எவ்வளவு இது உருவாகும் ஐயா. எனக்கு இப்போ ஃபர்தரா தமிழ்நாடுலயும் நான் இருக்கிற இடத்துல போடணும்னு நினைக்கிறோம். புதுசா பயிர் வைக்கணும்னு நினைக்கிறோம் அடுத்த ஜெனரேஷனுக்கோசரம். நம்ம இங்க இருக்கிற மரம் எல்லாமே எடுத்துட்டாங்க ஐயா, கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. அதனால என்கிட்ட இப்போ பனை மரம் இல்லை. புதுசா நானும் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இதுல பகிர்ந்ததுல இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு நான் இதுல கலந்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமாவும் இருக்கேன். ஒரு மரத்துல எவ்வளவு வரையும் அந்த நீராவோ இல்ல பனஞ்சாறு எடுக்க முடியும் ஐயா ஒரு மரத்துல? அதாவது ஒரு மரத்துல கொலை இருக்குது, அந்த குலையில ஒவ்வொரு அந்த சீவி விட்டு அதுல கலையத்தை கட்டி கலெக்ட் பண்றாங்க. அது குறைந்தபட்சம் 1/2 லிட்டர் முதல் 3 லிட்டர் வரைக்கும் அதுல சேருது. அந்த கலசத்துல பிடிக்கப்படுது ஒரு நாளைக்கு ஐயா, ஒரு நாள்ல. அந்த மாதிரி ஒரு 5 முதல் 15 கலையங்கள் ஒரு மரத்தில் தொங்க விடப்படுகின்றன. ஒரு லிட்டர் பார்த்தாலும் 10 லிட்டர்ல இருந்து 15 லிட்டர் நிச்சயமா ஒரு மரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு உண்டு. எல்லா இடமும் எல்லா முழு பருவத்திலையும் அது கிடைக்காது. இன்னொன்னு சார் சொன்ன மாதிரி, அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்கள்ல மட்டும்தான் ஆண் பனையில கிடைக்கும். ஏற்கனவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஆண் பனைக்கும் பெண் பனைக்கும் என்ன வித்தியாசம்னா, மட்டும் வரும், மட்டும் தான் வரும். அந்த பூல இருந்து பதநீர் மட்டும் தான் எடுக்க முடியும். இது இந்த 3 மாசம் தான். பெண் பனை அப்படி இல்லை. பெண் பனையில ஏப்ரல் மாசத்துல இருந்து நவம்பர் மாசம் வரை அது பூத்துட்டு காய்ச்சிட்டு இது பண்ணிட்டே இருக்கும். அதுல ஒரு சில இடங்கள்ல முழுவதும் பதனியும் எடுத்துட்டு இருக்காங்க. இல்லாம பதனி கிடைக்குது, அடுத்ததாக நொங்கு வருது, அடுத்ததாக பழம் வருது, அடுத்ததாக அந்த பழம் கொட்டைகளை போட்டு கிழங்கு வருகிறது. இது பெண் மரத்துல எடுக்கிறது. மரத்தை விட பெண் மரத்துல 50% வரை கூடுதல் மகசூல் கிடைக்கிறதாக புள்ளி விவரத்தோட சார் சொன்னாங்க. சோ அந்த பார்த்தாச்சுன்னா ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது. என்ன எல்லாரும் இத ஒரு கேவலமான தொழிலா விட்டு ஒதுக்கிட்டாங்க. பனை மரங்களை நிறைய இடங்கள்ல அப்புறப்படுத்திட்டாங்க, வெட்டி சேதப்படுத்திட்டாங்க. சோ எல்லாம் இந்த நவீன வேளாண்மையும் அதுக்கு ஒரு காரணம் தான், இல்லன்னு சொல்ல முடியாது. அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லி அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அரசியல்வாதிகள் நம்மள ஒருத்தர் தான் அரசியல்வாதி. நாம 100 பேர் இருக்கோம்னா அதுல ஒருத்தர் தான் அரசியல்வாதி. என்ன, அதனால அரசியல்வாதி எங்க இருந்தோ வரல, நம்மள்கிட்ட தான் இருக்கிறார். அதனால இந்த குறைபாடுகள் களையப்பட்டால் மீண்டும் நமது மாநிலத்தில் இப்போ பனை மரங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய புதிய தலைமுறையினர், இளைய தலைமுறையினர் நிறைய இடங்கள்ல பனை மரங்களை நடுறாங்க. இப்போ
என்னுடைய டாக்டர்ஸுக்கு ஒரு இடத்த வாங்கி டெவலப் பண்ணி அதுல வேலியோரமா ஃபுல்லா பனைமரம் நட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அது பக்கத்துல உள்ள தோட்டத்துல 600 பனை மரங்கள் இருக்குது. அதுல அவர் நல்ல வருமானம் பார்த்துட்டு இருக்கிறார் ஒரு அட்வொகேட். சோ இந்த மாதிரி அதை பனைமரத்தை நல்லபடியாக போற்றி பேணி பயனடைந்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ இது ஒரு தகவலுக்காக நன்றி. கண்டிப்பா நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. சார் சார் 15 லிட்டர் கிட்டத்தட்ட ஒரு பனைமரம் தருதுன்னு வச்சுங்களா? 15 லிட்டர் வேணா, அட்லீஸ்ட் ஒரு 4-5 லிட்டராவது ஒரு இது பனைமரம் அந்த நீர் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். நிறைய பனைமரம் இருக்கு. ஒரு பனைமரத்தை இதை மட்டும் நம்ம பயோகேஸ் டேங்க் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, இந்த 15,000-20,000 வீட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். அதை ஊதிட்டு வந்தீங்களா உங்களுக்கு மாசம் ஒரு 1000 ரூபாய் மினிமமா 1000 ரூபாய் மிச்சப்படும் சார். கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல இப்ப இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நாமளும் அந்த தோட்டத்திலே இருந்து பனையை கண்காணிச்சு பதநீர் இறக்கணும்னா அது பிரச்சனை இல்லை. இதை நாம குத்தகைக்கு விட்டு ஒருத்தட்ட விட்டுட்டோம்னா அவரு பதநீர் இறக்குறாரா அல்லது கல் இறக்குறாராங்கிறது நமக்கு தெரியாது. கல் இறக்கி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த நில சொந்தக்காரரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல போய் நிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் இப்போ இருக்குது. என்ன நாம எதெல்லாமோ நாம பயன்படுத்திட்டு இருக்கோம். இம்போர்ட்டட் லிக்கர் யூஸ் பண்றோம், லோக்கலி ப்ரொடியூஸ்டு லிக்கர் யூஸ் பண்றோம், பியர் அது இதுன்னு எதெல்லாமோ பயன்படுத்திட்டு வர்றோம். பட் தரமான பானமாக இறக்கி பயன்படுத்தப்பட்ட கல் கூட நல்லதுதான்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுல கலப்படம் மட்டும் இல்லாமல் அரசு கண்காணித்தால் அதை ஒரு நல்ல தொழிலாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார் கல்லு கூட, அதாவது நீங்க வெளிநாட்டு லிக்கரு அது இதெல்லாம் நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அது எவ்வளவு உயர்ந்த சரக்கா இருந்தாலும் சரி, அதுல உங்களுடைய மூளை செல்கள் கட்டாயம் அழிக்கப்படும். ஆனா கல்லு அப்படி கிடையாது. அதான் என்னுடைய கிளாஸ்மேட்டு ரத்த சோகையில அந்த இது சோகைன்னு ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அவனை என்ன சொல்லுவான், அதுல அவன் அப்படி இருந்தான் சார். அவன் அதாவது 1வது படிக்கும் போது அவங்க வீட்டுல கல்லு அவனுக்கு கொடுக்க சொல்லி அட்வைஸ். கல்லு ரெகுலரா சாப்பிட்டான். என்ன அவன் ஜிம்னாஸ்டிக்கா மாறினான், பெரிய கபடி பிளேயரு, அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன். அவன் அவ்வளவு ஆக்டிவான ஒரு ஆளா மாறினதுக்கு கல்லு 100%. சார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான பானமே கிடையாது. நீங்க அதை வேணா அந்த இது எடுத்து பாருங்க, எது அந்த நியூட்ரிஷன் அந்த இதை வேல்யூ அந்த இதெல்லாம் கல்லுக்கு எடுத்து பாருங்க சார். கல்லுக்கு ஈக்குவலா பானம் உலகத்திலே கிடையாது. ஆனா என்ன செய்யறது, நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது சார். நோ கமெண்ட். இங்க புதுவை மாநிலத்துல அது பர்மிஷன் ஐயா, பர்மிஷன் இருக்கு ஐயா, பர்மிஷன் இருக்குது. என்ன ஜெகன்மோகன் சொல்றாரு, புதுவை மாநிலத்துல பர்மிஷன் இருக்கு ஐயா, இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனா இப்ப ப்ரொடக்ஷன் இல்ல, அத ஒழுங்கானதா இல்ல, ரியலிஸ்டிக்கா ஏறி குடுக்குறாங்களான்னா இல்ல, எங்கேயோ இருந்து வருது, கடைகள்லாம் மறைஞ்சிடுது, எல்லாம் அந்த ஃபாரின் லிகேஷன் நோக்கி போயிடுதுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் நமது நாட்டுல உள்ள பிரச்சனையே. இதுதான் தரமான பொருளை கூட சில வேளை உற்பத்தி பண்ண இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் இந்த கலப்படம் தான். அப்புறம் கேரளாவிலயும் இருக்குங்க ஐயா, கேரளாவிலயும் பர்மிட்டட், கேரளாவில கிடைக்குதுங்க, ரெகுலரா கிடைக்குதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கேரளால தென்னை பதநீர் தென்னை தான் இருக்கு, தென்னை இருக்கு. கண்டிப்பா மதுரக்கல்லு தென்னங்கல்லோ பனங்கல்லோ நீங்க கல்லு டெய்லி ஒரு டம்ளர் சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. நான் என்ன பெரிய டாக்டர்னு கேட்காதீங்க, நீங்க எழுதி வச்சீங்க, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. எந்த வியாதி, நீங்க என்ன வியாதி வேணாலும் எழுதி வச்சீங்க, கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, அது என்ன சொல்றது, கொலஸ்ட்ரால், பிபி, எட்ஸெட்ரா, டயபெட்டிஸ், எது வேணாலும் எழுதி வச்சீங்க சார். மூட்டு வலி, அந்த வலி, இந்த வலி, எது வேணாலும் எழுதி வச்சீங்க. நீங்க டெய்லி ஒரு டம்ளர் கல்லு சாப்பிடுங்க. நீங்க கல்லு சாப்பிட்டுட்டு அப்புறமா பைல்ஸ் ப்ராப்ளம் வந்தது, எனக்கு அந்த ப்ராப்ளம். ஐயா இன்னும் ஒரு டவுட் ஐயா எனக்கு. சார் இப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆண் மரத்துலயும், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரையும் பெண் மரத்துலயும் அந்த பதநீரோ இல்ல கல்லோ கிடைக்கும். ஆக்சுவலா அது ஒரு ஏக்கர்ல எவ்வளவு மரம் ஆண் மரம் இருக்கணும், எவ்வளவு பெண் மரம் இருக்கணுங்க ஐயா? இதுல ஒரு தோப்புல ஒரு தோப்பா வைக்கிறோம்னா? ஆமா ஆமா. அதாவது பொதுவாக ஒரு 10 மரத்துக்கு ஒரு மரம் இருந்தா போதும். இருந்தாலும் அதிகபட்சமா நாம
10% வரை வச்சுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. தோப்பா வைக்கணும்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கண்ணு நட முடியும் ஐயா? தோப்பா 450, நான் ஒரு ஏக்கர்ல 450 கன்றுகள் வைக்கலாம். ஓகேங்க. 10 அடிக்கு 1 2 சைடு. ஆனா ஒரு சீசன்ல ஒரு இயர்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏக்கர்ல எவ்வளவு வரையும் லிட்டர் எடுக்கலாம் ஐயா? 10 லிட்டர்னு வச்சா கூட 200னா 2000 லிட்டர் எடுக்கலாம் இல்லையா? அதான் உங்களுக்கு நம்ம சொன்னோம் 268 லிட்டர் வரைக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஒரு சீசன்ல. ஒரு மரத்திலேயே ஐயா? ஒரு மரத்திலேயே? கண்டிப்பா. ஒரு மரத்துல 200 லிட்டர்னு வச்சா கூட 200 மரம்னா கூட நல்ல ஈல்டுங்க ஐயா. இது அவர் சொல்றது, சார் சொல்றது குறைந்த அளவுதான். இதை விட அதிகமா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவசியம் இது உங்களோட நம்பரை பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்த நான் இதுக்குன்னே ஒரு 2 ஏக்கரை ஒதுக்கியே போடணும்னு நினைக்கிறேன் ஐயா. அது கண்டிப்பா உங்களோட கைடன்ஸ் வேணும் ஐயா. ரொம்ப சந்தோஷம் இல்லை நான் கலந்துக்கிறது. கண்டிப்பா மிக்க மகிழ்ச்சி. நிச்சயமா உங்களுக்கு அந்த சாரோட நம்பர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கிறேன். என்னுடைய நம்பர் நீங்க அந்த லிங்க்ல நீங்க பாத்துக்கலாம். தேவைப்பட்டால் அணுகலாம். நீங்க நாம பிப்ரவரி மாதத்துல திருநெல்வேலியில பனை செமினார் ஒன்று நடத்துறதுக்கு இருக்கிறோம். வாய்ப்பு இருந்தா நீங்களும் அதை கலந்து கொள்ளுங்கள். அவசியம் ஐயா. திருநெல்வேலியில கண்டிப்பா ஐயா வரேன் ஐயா. வெங்கடேசன் கருப்பையா பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. சார் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். ஐயா வணக்கம், என் பேரு வெங்கடேசன், நான் சென்னையில இருந்து பேசுறேங்க ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க ஐயா. இப்போ பனை மரங்கள் வந்து நிறைய ரகங்களா இருக்குது. ஒண்ணு சின்ன ஒரு மரத்துல இருந்து சின்ன காயா காய்க்குது, இன்னொன்னு கொஞ்சம் பெருசா இருக்குது, இன்னொன்னு இந்த யாழ்ப்பாணை பனைன்றாங்க, அதுல ரொம்ப பெருசா இருக்குது. இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஏக்கர்ல நம்ம போடும்பொழுது இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆன மாதிரி நம்மளுக்கு அந்த இது எங்கேயா கிடைக்கும்? கொட்டைகள், விதைகள் சார் உங்களுக்கு எல்லா வெரைட்டியும் வேணும்னா மிஸ்டர் ராஜவேலு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, கிரீன் லீடான ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடி பனைமரங்கள் நட்டுட்டு இருக்காரு தமிழ்நாடு ஃபுல்லா. அவர்கிட்டயும் நான் வந்து அந்த வாய்க்காங்கரை ஓரம்லாம் நடணும் சார்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன், செய்யறேன்னு இருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க, அவருடைய போன் நம்பர் தரேன். நீங்க என்ன வெரைட்டி வேணாலும் அவர்கிட்ட வாங்கி நட்டுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது வந்து அவருக்கு கிட்டத்தட்ட இலவசமாவே கொடுக்குறாரு. என்னுடைய தோட்டத்துல வந்து ஃபுல்லா எல்லா வெரைட்டியும் கலந்து வைக்கணும்னு பாக்குறேன் சார். 100 வெரைட்டியாவது பனை மரத்துல வைக்கணும்னு பாக்குறேன். வாங்க சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சார். பனையில சுமார் 35 ரகங்கள் இருக்கிறதாக அறியப்பட்டுள்ளது, என்ன ஆவணங்கள்ல தெரியப்படுகிறது. அதுக்கு மேல இருக்குதாங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல. இருந்தாலும் கூட இப்போ நிறைய வெரைட்டி உருவாகிக்கிட்டே இருக்குது. ஹைபிரிடைசேஷன் டெக்னாலஜில நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. மேபி 100 வெரைட்டிக்கு மேல கூட இருக்கலாம். எனக்கு சரியாக அது தொடர்பான தகவல் இல்லை. திரு மதிவாணன், நீங்க அந்த பனங்கன்றுகள் கிடைக்கும் அந்த தொடர்பு என்ன எனக்கும் ஜூம் சார் கிரீன் நாடா ராஜவேலுன்னு போட்டீங்கன்னா வரும் சார். அப்ப ரீசெண்டா ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பனைமரம் நட்டதுக்காக அவருக்கு பிரைஸ் கூட கொடுத்துருக்கீங்க சார், அவார்டு கூட கொடுத்துருக்காங்க. அவரை நான் பகிர்றேன், நான் உங்களுக்கு தரேன். நானு உள்ள போகணும், இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். அவரு வந்து ஆக்சுவலா அவருக்கு வந்து வெரைட்டி எல்லாம் அவரு வந்து பாக்குறாரா இல்லையாங்கிறது தெரியல. பட் 1 கோடி பனைமரத்தை தாண்டி நட்டுட்டு வர தமிழ்நாட்டுல. வெரி குட். சரி. ரைட். நன்றி மதிவாணன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் அவர்கள் திருநெல்வேலியில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் முருகேசன் சார், பிளீஸ். சார் வணக்கம். முதல்ல 2 கிளாரிபிகேஷன். எஸ் சார், பிளீஸ். ஒண்ணு வந்து சாரி சொன்னது ஏக்கருக்கு தான் 450, ஒரு மரத்துக்கு 10 சதுர மீட்டர் 4500 10 வகுத்தா 450. சரியா? ஹெக்டேருக்கு தான் 1100. சரியா? அது ஒண்ணு. ஏக்கருக்கு 450 அப்படிதான். ஆமா சார் ஏற்கனவே சொல்லி இருக்காரு, நானும் கணக்கு பார்த்துட்டேன். அது ஒண்ணு. அடுத்து வந்து பனைமரத்துக்கு கலர் முறிக்கும் தன்மை உண்டு. கலர் முறிக்க பனை மரம் சொல்லி நானும் எங்க ரிலேட்டிவ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப அது ஒண்ணு. இதேதான் சார், இதேதான். இதுக்காக தான் நான் அந்த பனை மட்டையை வெட்டி நான் வயல்ல போட்டேன். வெரி குட் சார். அந்த சக்தி இருக்கு சார். பனை ஓலைகள் போடலாம். பனை ஓலைகள் தான் சார் சொல்றேன். பனை ஓலைகள் போட்டு அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 5 நாளைக்கு கிடந்துரும். அது மக்களுக்கு நாளாகும். அடுத்து வந்து ரகம்னு பார்த்தா என்னுடைய கணிப்புல விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளதெல்லாம் மட்டையுடைய நீளம் கம்மியா இருக்கு. திருநெல்வேலி தென்காசி உள்ள மட்டையெல்லாம் கொஞ்சம் நீளம் கூட இருக்கு.
ஈழத்துல உள்ள மரங்கள் வந்து இன்னும் நீளமா இருக்குமா. நான் கேட்டேன், என்னையா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல கட்டையா இருக்கு, உங்க தென்காசியில நீளமா இருக்குன்னு கேட்டேன். இதே மாதிரி கேரளால உள்ளது வேற மாதிரி இருக்கும் போல தோணுது. சரியா? அது 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 ஒண்ணு ஞாபகம் பண்ணிக்கங்க. விருதுநகர்ல உள்ள மட்டையெல்லாம் நீளம் கம்மியா தான் இருக்கும். விருதுநகர், சிவகாசி, சில்லுத்தூர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மட்டை கம்மியா இருக்கும். அடுத்து பனைமரம் பட்டு போகாதுங்கிறது வார்த்தை கிடையாது. பட்டு போகாங்கிறது உண்மை கிடையாது. ஏன்னா வந்து உடங்குடியில எந்தெந்த வருஷமெல்லாம் பனைமரம் கொஞ்சம் மரம் பட்டு போகுதோ, அதாவது ரொம்ப அதாவது தண்ணி பாற இடத்துக்கு பக்கத்துல இல்லாமல்லாம் பட்டு போயிருது. அந்த வருஷம் பனைமரம் பட்ட வருஷம் வந்து அநேகமா மார்கழி மாசம் ஒரு கடுமையான புயல் வந்து கடுமையான மழை பெய்யும். அது வந்து நம்ம கண்கூட அந்த 80ல இருந்து பார்த்துருக்கேன். அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பனை மரத்துல பாத்தீங்கன்னா ஓலையை மட்டும் கணக்கு பார்த்தோம்னா வருஷத்துக்கு இப்ப வந்து 450 மரம் இருக்கு. ஒரு மரத்துக்கு 3 ஓலைன்னா 15,000 ஓலை வருதுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? 15,000 1500 ஓலை வருது. 1500. ஆமா. ஒரு ஓலை வந்து கேடிசி நகர் திருநெல்வேலியில வந்து இந்த போன வருஷம் 50 ரூபாய்க்கு வித்தான் பொங்கலுக்கு அன்னைக்கு. அடுத்த நாள் அது 20 ரூபா 30 நாள் யாரும் வாங்க மாட்டான். அது வேற விஷயம். சோ அந்த ஓலை மட்டும் பாத்தீங்கன்னா 1500 20ஆல பெருக்குனா ஒரு 30,000 வருது. ஒரு சின்ன கணக்கு. இது போக பனங்கிழங்கு வந்து 25 கிழங்கு வந்து ஆண்டாள்வழி கிட்ட வந்து அநேகமா ஆவரேஜா 25ல இருந்து 75 ரூபா வரைக்கும் போகுது. நாட்கள் பிந்த ரைட்டு. அது ஒண்ணு. சார் என்ன சார் ஒரு செகண்ட், 25 கிழங்கு என்ன விலைக்கு போகுது? 25 ரூபாயில ஆரம்பிச்சு 75 ரூபாய் 80 ரூபாய்க்கு போகுது. 3 ரூபாயில இருந்து 5 ரூபா வரைக்கும் விலைக்கு விக்கிறது நான் பாத்திருக்கேன். சரியா? ரைட்டு. அடுத்து என்னன்னா யானை வந்து ஒருத்தர் வந்து நம்ம பொள்ளாச்சி கிட்ட ஒரு 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 ஏக்கர் நிறைய வச்சிருக்காரு. ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் ஆறு, ஒரு பக்கம் 2 பக்கம் ரோடு. அது மாதிரி இதுல ரொம்ப சௌரியமா ஒருத்தர் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து அவர் தோட்டத்துக்கு விசிட் பண்ணோம். 1967 to 99 விசிட் பண்ணோம். கேவிகே பிளான்டேஷன்ல யூஸ் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பனைமரத்தை ஒண்ணுதான் சார் யானை பிடுங்கி போடல அப்படின்னாரு. சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்து எங்க ஊர்ல கேட்டேன், என்னையா யானை பணம் இல்லைங்க, அந்த பனைமரத்து ஓலையை வெட்டாம இருந்திருப்பாங்க. அதனால பனைமரத்துல வந்து பனை ஏறுறவங்க ஓலையை வெட்டிடுவாங்க. அந்த வடக்க பொள்ளாச்சி பக்கம் எல்லாம் ரொம்ப பனை ஏற மாட்டாங்க. அதனால ஓலையை வெட்டாம இருப்பாங்க. பனை ஓலையை வெட்டலைன்னா அந்த 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 கருக்குன்னு சொல்லுவோம். கருக்கா என்ன சொல்றது, அந்த மட்டை வந்து அறுத்துரும். யானை வந்து அவர் சொன்னார், தெளிவா சொன்னார், யானை வந்து எனக்கு பிடுங்க, எனக்கு இந்த எந்த மரத்தையும் பிடிங்கிறோம், என் தோட்டத்துல பனை மரத்தை மட்டும் பிடுங்கலன்னாரு. அடுத்து வந்து பனைமரத்துல ஒருத்தர் கேள்வி கேட்டார், எத்தனை ஆண் பணம் பெண் பணம் வைக்கணும்னு சொன்னாரு. அது யாருமே கணிக்க முடியாது. சில புஸ்தகத்துல வார்த்தை புலமா போட்டிருக்காங்க. இதுல பனையை பத்தி ரொம்ப சேகரம் செய்தது பாலஸ் டாக்டர் பாலஸ்ங்கிறவர் 1982 பருத்தி ஆராய்ச்சி ஸ்ரீவில்லித்தூர்ல பனை ஆராய்ச்சி திட்டம் ஆரம்பிச்சாங்க. அதை வந்து அநேகமா 94ல எடுத்துட்டாங்க. அவர் ரிட்டையர்ட் ஆகணும்னு எடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து மத்திய பாம் கிராப்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பனை மரத்துக்கு ஒரு திட்டம் கொடுத்தாங்க. அந்த திட்டம் வந்து கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரியில 94ல இருந்து இருக்கு. அநேகமா 92ல இருந்தே இருக்கு. ரைட்டா? அதுல இப்ப சார் சொன்ன மாதிரி பனை அபிவிருத்தி திட்டம்னு தனியா போட்டு ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு ஒரு மேடமும் ஒருத்தரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 500 அவங்க வந்து பிளான்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்னன்னா, எனக்கு சிலங்க சொன்னாங்க, இந்த பனைக்கட்டை போட்டவையா ஒண்ணும் முளைக்கல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பன்னி தோண்டி தின்றுருக்கும் அப்படின்னு. இல்லையா, பன்னி எல்லாம் தோண்டலையே அப்படின்னாங்க.
ஒருத்தர் கொட்டை எடுத்து காட்டினாரு. ஒரு கொட்டை எடுத்து எந்த எந்த கொட்டையெல்லாம் போட்டீங்க, எந்த கொட்டைன்னு பார்த்தேன். ஒண்ணு பார்த்தேன், அதுல ஒரு சிம்டம் பார்த்தேன். இந்த கொட்டை சத்தியமா முளைக்காது அப்படின்னு. அது என்னன்னு சொல்ல விரும்பல, ஏன்னா அது ஒரு ஃப்ராடுக்கு உண்டாக்கிறோம். பனங்கொட்டை வந்து போட்ட கொட்டையெல்லாம் முளைக்கணும்னு கிடையாது. கொட்டையை பார்த்தாலே தெரியும் அது வந்து கொட்டை முளைக்குமா முளைக்காதுன்னு தெரியும். அது மாதிரி ஒரு போகஸ் அதாவது இந்த போலியான தீர்க்கதரிசிகள், போலியான ஆராய்ச்சியாளர்கள், போலியான அட்வைசர் மாதிரி அது ஒண்ணு இருந்துருக்கு. அடுத்து வந்து பனைமரத்துல பொறுத்தவரை உடங்குடியில வந்து பணம் பட்டு போகுது, ஆனா விருதுநகர்ல பட்டு போக மாட்டேங்குது, சங்கரங்கோயில்ல பட்டு போகும். அது என்னன்னு எங்க ஊர்ல ஒருத்தர் கேட்டேன். இல்லையா, நான் எங்க பகுதியில என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு தெரியும் வறட்சி வரப்போகுதுன்னு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்டா அவரால் சொல்ல முடியல. வறட்சி தெரியும், அப்படி வறட்சி வரும்னு தெரிஞ்சா நாங்க என்ன பண்ணுவோம்னா 4 மட்டையை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் அறுத்துட்டு பனநாரை வச்சு சுத்தி கெட்டிடுவோம்னார். கெட்டினதை இங்க தென்காசிக்காரங்கிட்ட கேட்டேன். எங்க வீட்டுக்கிட்ட பயணி ஊத்திட்டு இருக்காரு ஒருத்தர். என்னையா அந்த கெட்டுற பழக்கம் உண்டு? அதெல்லாம் கெட்டுற பழக்கம் கிடையாதுன்னார். அதான் விருதுநகர்ல வந்து அவங்களுடைய ட்ரைனிங் வந்து கேரளா வழி, அப்புறம் ஈழத்து வழி. தென்காசிக்காரங்க பிந்தின காலத்துல வச்சிருக்காங்க. தென்காசியில எப்படின்னா அங்க நம்ம உடங்குடியை விட மழை ஜாஸ்தி, ஆனா ஆடி மாசம் இருக்க மழை பெய்யும். அதனால அங்க இதெல்லாம் அவங்களுக்கு அந்த நிகழ்வு தெரியல. உடங்குடிக்காரங்க அதை படிக்காம விட்டாங்களான்னு தெரியல. அது ஒண்ணு. அடுத்து பனை மரம் வந்து ஏன் வெட்டியா இருக்குது? இப்ப நீங்க ஒரு பழைய படத்துல கூட ஒத்து ரூபாய், அது ஏதோ ஒண்ணு 8 அணா 10 ரூபாய்ன்னு ஏதோ ஒரு பாட்டு வரும், இந்த பனங்கட்டுக்குள்ள பாடுற மாதிரி. அவ்வளவு பனைமரம் கூட்டம் கூட்டமா இருக்கு. இருந்தாலும் என்ன எடுக்கிறேன்னா, இதுல பனைமரத்துல ஒரு இது என்னன்னா, காலையில பதினி இறக்குவாங்க. அந்த பதினி இறக்கதான் பார்த்திருக்குமே தவிர சாந்தர மரத்துல ஏறி ஆண்பனையை இடுக்கணும். ஒரு 2 கட்டை இருக்கும், கட்டையை வச்சு அமுக்கணும். அமுக்குனா தான் அதை இறுக்கி பிடிக்கும் போது அது அந்த பதினிச்சாறு எடுக்கணும், சீவனம். காலையில ஒருக்க அந்த முனைய ஆண் புளோரசன்ஸ் முனைய சீவுவாங்க, அருவாள். அந்த அருவாள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பிளேடு மாதிரி. அதை பனை சீவுற அருவாளை வச்சு நொங்கு வெட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு தனி அருவா நம்ம கல் இருக்குல்ல, கல்லை வச்சுட்டு அந்த பனை ஏறுறதுல ஒரு கம்பு வச்சு, இது மாதிரி தெக்க வந்து பனைமரம் ஏறுறது காலில் ஒரு வளையத்தை கட்டி பனை ஏறுவாங்க. கோயம்புத்தூர்ல பனை ஏறுறது ஒரு பெல்ட் மாதிரி இடுப்பை வச்சு பனை ஏறுவாங்க. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் காலில் மட்டும் உரத்தைப்பட்டு கையை வச்சே விறுவிறுன்னு ஏறிடுவாங்க. கால் மட்டும் வச்சுட்டு ஒரு 3 அடிக்கு மேல காலை தூக்கி வச்சு கிடுக்கிடுன்னு ஏறி போயிடுவாங்க. காலையில பதினி இறக்கணும்னு அதை வந்து சீவி விடணும். ஏன்னா பயணி பிடிக்க நான் கீழே இருந்து பார்த்துட்டு இருப்பேன். அடுத்து வந்து இந்த காலையில ஒருக்கா வேலை செய்யணும், சாயந்தரம் ஒருக்கா வேலை செய்யணும். இதோட இப்ப இது எதுன்னா, பனை ஏறுவது ஒரு அவமானமான தொழில்னு ஒரு சுற்றுப்புறத்துல சொல்லி இப்ப நிறைய பேர் இதுல வரமாட்டேங்கிறாங்க. நான் தோட்டம் வச்சிருந்தப்ப வர்ற வரைக்கும் எப்படின்னா, அந்த 5 ஏக்கருக்குள்ள எத்தனை பனைன்னு தெரியாது, ஒரு 25 பனை 30 பனை இருக்கும். அதுல 10 பனை ஏறுவாரு. எனக்கு ஒரு தலாம் கருப்பட்டி, ஒரு தலாம்ங்கிறது 10 கிலோ கருப்பட்டி 200 ரூபாய் கொடுப்பாரு. இந்த சங்கதி நடந்தது 98 வரை, 98 99 வரைக்கும். சரியா? ஒண்ணு ஒரு அவமானம் அப்படின்னு ஒரு எல்லாரும் சொல்லி இத வந்து அவங்க இளைஞர்கள் அது தொழிலில் வருவதில்லை, வர பிடிப்பதில்லை. அது ஒண்ணு ஞாபகிங்க. அதனால அந்த பனைமரத்துக்கு 94 இருக்கு. அதுல 17 பல்வேறு பதார்த்தங்கள் பண்ணினாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, அந்த தவுணுன்னு சொல்லுவாங்க. தவுணுன்னு சொல்லி விருதுநகர் சொல்லுவாங்க. சார் இன்னொரு பேரு சொன்னாரு, தவுணு. அதாவது பனங்கிழங்கு எடுத்த பிறகு அந்த கொட்டையை 2ஆ வெட்டினா உள்ள வந்து கட்டியா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அது அப்படியே சாப்பிடலாம், இனிக்கும். அப்படி அதான் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சீவு. இங்க வந்து தவுணு. அந்த தவுணை வந்து பனை நார்ல கோர்த்து பதினி காய்ச்சுவாங்கல்ல, பதினி பாகு இருக்குல்ல, அந்த பதினி பாகுல கொஞ்சம் கெட்டியான உடனே உள்ளதி போட்டுருவாங்க. அது கெட்டியா கொதிச்சுட்டு இருக்கும், அப்ப போட்டுருவாங்க.
போட்டு எடுத்தா அது ஒரு மிட்டாய் மாதிரி ஆயிரும், ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அடுத்து இந்த கரும்பு காய்ச்சும் போதும் சீம்பால்னு சொல்லுவோம், இதுக்கு வேற ஏதோ ஒரு பேரு சொன்னாங்க. இது பாகு, இந்த பாகுக்கு அதை பாட்டில்ல ஊத்தி வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. அதுலதான் மிட்டாயெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. இங்கே கிள்ளிகுளம் காலேஜ்லயே பண்ணாங்க, அதை பத்தி இருந்தாங்க. பனை பத்தி ஒரு புஸ்தகம், பழைய புஸ்தகம், இந்த பனை ஒரு தமிழ்ல ஒரு புஸ்தகம் வந்து காதி கிராஃப்ட்ல இருந்து ஒண்ணு போட்டிருந்த மாதிரி ஞாபகம். இதுல ஒரு 82 பார்த்திருக்கேன். அதுக்கு ஒரு கிளிகுள வேளாங்கண்ணி கல்லூரியும் போட்டாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். ஆனா அது மறுபடியும் அதை பார்க்க முடியல. அடுத்து பனை மரத்துல ஒருத்தர் ட்ரைனிங்னு கேட்டார். எனக்கு பணத்துல யார் ட்ரைனிங் கொடுப்பான்னு கேட்டா, ட்ரைனிங் வந்து அப்பப்ப கொடுத்துருக்காங்க. பனையில வேலைப்பாடு செய்வது எப்படின்னு ட்ரைனிங் ஒண்ணு கொடுத்தாங்க. இந்த கூடை பைகிறது இதெல்லாம் வந்து கிள்ளிகுளத்துல இப்ப வந்து அந்த கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரியில விவசாயிகளுக்காகவும் வேளாண்மையில் தொழில் ஆர்வம் உள்ளவர்களுக்காகவும், பனைக்கு மட்டும் இல்ல, அதுக்காக கிள்ளிகுளம் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபாரம் இருக்கு. இன்குபேஷன்னா ஒரு தொழில் செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அந்த தொழிலை வந்து நமக்கு அதை முடிச்சு அந்த ப்ராடக்ட பண்ண தெரியாது. அப்படிங்களுக்கு அதை வந்து இந்த கோழி அடகாக்கும்ல, கோழி இன்குபேஷன், கோழி வந்து அடகாக்குறதா இன்குபேஷன் மாதிரி. கோழி அடகாத்து குஞ்சு பொறிச்சு கையோட கூட்டிகிட்டே போகும், ஒரு குறிப்பிட்ட தானா புழு வைக்கிற வரைக்கும், தானா புழுவை எடுத்து கிண்டி சாப்பிட்ற வரைக்கும். அது மாதிரி அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் ஃபாரம்னு ஒண்ணு இருக்கு. இதே மாதிரி எல்லா இன்ஜினியரிங் காலேஜிலும் இன்குபேஷன் ஃபாரம் இருக்கு, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. கிள்ளிகுளம், மதுரை, பெரியகுளம், திருச்சியில வந்து வேளாண்மைக்கான தொழில் முன்னேற்றத்துக்குன்னு ஒரு தாரம் இருக்கு. அதுக்கு விவசாயிகள் வந்து ஒரு 1000 எவ்வளவுதான் பணம் கட்டணும். நான் போனா 2500 கட்ட வேண்டியிருக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஒருத்தரால ஒரு வாரத்துக்கு ஒரு 10 டன் 20 டன் வாழைக்காய் வாங்க தெரியும். பட் அவனுடைய சொந்தக்காரன் அமெரிக்காவிலேயோ லண்டன்ல இருந்து, தம்பி நீ வாழைக்காய் பவுடர் கொடு, நான் இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு கேரண்டீடா. இவருக்கு வாழைக்காய் வாங்க தெரியும், அதை பவுடராக்க தெரியாது, எப்படி பேக் பண்ண தெரியாது. பேக் பண்ணவருக்கு என்னென்ன இது கொடுக்குறாங்க, என்னென்ன சலுகைகள் அரசாங்கத்துல, அதுக்கு விளம்பரம் பண்ண என்ன சலுகைகள் இருக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து, இந்த மிஷினரி எங்க வாங்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுக்கறதுக்கு தான் அந்த அக்ரி பிசினஸ் வரும். ஆனா கட்டணம் உண்டு. அது மாதிரி இந்த பனைக்கும் அதுல அந்த கிளிகள் அக்ரி பிசினஸ் இன்குபேஷன் பார்த்தோட ஒரு முக்கிய குறிக்கோளாக 2 வருடத்திற்கு முன்னால் ஒரு முக்கிய குறிக்கோள் கொடுத்தாங்க. அதுல பனை மரத்தில் அதிக ஆக்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச 2-3 ட்ரைனிங் எல்லாம் நடத்தினாங்க. இப்போ சோள மாவு கொண்டு போவோம், சோள மாவு, சீனி, ஏலக்காய் இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா, இல்ல சோளம், கம்பு ஏதோ ஒண்ணு, அதுல ஒரு பிஸ்கட் மாதிரி செய்ய போறீங்க வச்சுங்களேன். இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி பணம் கட்டியிருந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இதை பண்ணி பார்த்துடலாம். வறுக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு, தூளாக்குறதுக்கு, மிக்ஸ் பண்றதுக்கு, அதை பேக் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. சரியா, எல்லாமே அங்க ரெடிமேடா பண்ற மாதிரியே இருக்கு. அது மாதிரி அதாவது தொழில் முனைவோருக்கு அந்த பிரதேசம், வறண்ட பிரதேசம், ஒரு டெசர்ட் மாதிரி இருக்க அந்த ஏரியாவுக்கு மக்களுக்காகவும் அங்கே தொழில் முனைவோருக்காகவும் இருக்கலாம். கிள்ளிகுளம் பனை ஆராய்ச்சி மையம் இப்பொழுது கிள்ளிகுளத்துல இருக்கு என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடி என்னன்னா, நீங்க 10 அடி இதுக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா வருங்காலத்துல பனை ஏறுறதுக்கு யாரும் ஈஸியா வருவாங்க. இந்த 10 அடி இதுக்கு ஒரு கம்பி வலை போட்டு குறுக்க நடந்து போற மாதிரியே போயிட்டா, பனைமரத்தை கஷ்டப்பட்டு ஏறி நெஞ்சு புண்ணாகி அந்த பிரச்சனையே வராது. பனைமரத்துக்கு கீழே வந்து கைகால் முறிஞ்சிருங்கன்னு இப்ப இது இருக்காது. 10 அடி கேப்ல பனைமரம் வச்சுட்டா, குறுக்க கயறு பாலம் அல்ல கம்பி பாலம் கட்டிட்டா நமக்கு ஈஸியா நடந்து போலாம், வரலாம். இது ஏன் சொல்றேன்னா, இந்த வேலைப்பழு மட்டும் இல்ல, இந்த பனையறது இது குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்னை மரம் ஏறதுக்கு ஆளு கிடையாது. ரைட்டு, மிக நன்றி சார். பனங்கிழங்கை வந்து பயன்படுத்தி பவுடர் மாதிரி எடுத்து நிறைய விற்கிறாங்க சார். இப்போ அதுலயும் மதிப்பு கூட்ட பொருள் வந்து மில்லட்ஸ்ல எப்படி பவுடர் இருக்கோ அது மாதிரி மேகான மேடம் வந்து மதுரையில் இருக்கவங்க அது வேலிடேஷன் பண்ணி அது சூப் மாதிரி தயாரி கொடுக்குறாங்க சார். ஏழை மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சத்து டானிக் மாதிரி கொடுக்குறாங்க சார். பனங்கிழங்கு பவுடர் வச்சு ஜூஸ் தயார் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு.
இந்த பனங்கிழங்கு தயார் பண்றதே ஒரு பெரிய தொழில் தான். சூப்பரான ஒரு வருமானத்துடைய போய் மணல்சாரி மண்ணில் அருமையான ஒரு தொழில் பண்ணலாம். சிறு தொழில் கூட டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அது இப்போ நீங்க சொன்ன மாதிரி கல்லுங்கிறது சிம்பிளா 15 லேட்டான கல், அவ்வளவுதான். நம்ம அதை வந்து பெருசா பண்ண வேண்டியது இல்லை. 15,000 கூட சொல்லி 15 கிட்ட அதை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா அது லைஃப் கூட. இப்போ நீரா என்ன பண்ணாங்கன்னா ஐஸ் கட்டியை போட்ட ஒரு பிளாஸ்க் மாதிரி வச்சு வேலை வச்சு கட்டுறாங்க தென்னை மரத்துல. அது 7 மணி இருக்காங்க. அதுலயும் வந்து ஆர்கானிக் தென்னை மரத்துல தான் அந்த நீராவுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. கொஞ்சம் கீப்பிங் குவாலிட்டி சொல்லக்கூடிய கெட்டுப்பா தன்மை அதிகமா இருக்கு. அது வந்து ஜஸ்ட் ஒரு புளிப்பு சேர்றதா தேவை, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த எந்த விதமான பொருளுமே வந்து ஆல்கஹாலிக் ஐட்டம் எல்லாமே வந்து நன்மை செய்யக்கூடியதான் மனுஷனுக்கு. ஏன்னா உடம்புல உள்ள மைக்ரோ பிளானுக்கு அது அற்புதமாக ஹெல்ப் பண்ணக்கூடியதான். நம்ம வந்து எந்த வடிவ தலைமை வந்து அது வந்து உடம்புல ஒரு ஒரு சர்டன் டிகிரி வரைக்கும் பி ஹெல்ப்ஃபுல். அது வந்து ஹார்ம்ஃபுல்லா போறது காரணமா அது கூட சைடை சாப்பிடக்கூடிய சில பொருட்கள் அது மட்டும் அதுதான் சைடு எஃபெக்ட் பிரச்சனை வந்து. இந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எனர்ஜி ட்ரிங்க் ஜஸ்ட் ஒரு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்குற மாதிரி தான். அப்ப நம்ம தேசிய மரம்னால இதுக்கு தேசிய படை வளர்ச்சி திட்டம் போட்டு தனியாகவே அந்த கஸ்டமர்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி ஈவன் கவர்மெண்ட் கேன் ப்ரொக்யூர் அண்ட் கிவ் இட் டு அதர் பீப்புள் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள் ஃபேக்டரி லெவல். நிறைய ப்ராஜெக்ட் போடுறது வந்து நம்ம ஈஸி செய்ய முடியும். ஏன்னா இப்போ அரிசி வாங்குறோம், கோதுமை வாங்குற மாதிரி ஒரு கிளைப் இருந்தாது. அதை போய் சீரியஸ் எடுத்து ஒரு மாதிரி கார் கொடுத்து சாமி கொடுத்து இன்கம் வந்து சொல்லி கொண்டு போய் கூட அதனுடைய அந்த வட்டத்தை வெளியெடுத்து இதுக்கு வந்து முழு ஊக்கம் கொடுத்தோம்னா நிச்சயம் வந்து தொழில் வந்து நம்ம இந்தியாவில் பெருமையான விஷயமா இருக்கும். அனைவருக்கும் நடந்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அது எடுக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால லோ காஸ்ட்ல இயற்கை கிடைக்கிற பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து சமைக்காத உணவுக்கெல்லாம் திட்டம் வந்தாங்க மக்கள். அந்த மாதிரி வந்து இந்த படங்கள்லாம் அற்புதமான ஒரு சக்கரை சத்து கொடுக்கக்கூடிய ஆனால் கிணறுலாம் சக்கரை சத்தா இருக்கு. அது வந்து முக்கியமாக இந்த கோல்டு இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்குலாம் வந்து படங்கற்கண்டு பால் சாப்பிட்டு அருமையான சத்தா இருக்கு, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இமீடியட்டா அவங்க வந்து அது வெளியே வர முடியும். எனர்ஜி வந்து குயிக்கா கிடைக்கிறதுக்கு குளுக்கோஸ் இணையா வேலை செய்யுது. சார் எல்லாம் யாருமே சொன்னாங்க பனைமத்தி கீழ் இருக்குட்டு நிறைய பகுதியில் வந்து எல்லாருக்குமே ஆர்வமா இருக்காங்கன்னா ஈவன் இந்த திண்டுக்கல்ல கூட வந்து நம்மளுடைய ஆர்டிகல்ச்சர் காலேஜில் கூட அது மாதிரி வந்து குரோபர்களை போட்டு படங்களை வளர்த்து கொடுக்குறாங்க சார். ஸ்கீம் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ எனி நர்சரி கேன் ஆல்சோ டெவலப் திஸ் அஸ் பேக்கேஜ் அண்ட் டெக்னாலஜி. பனங்கொடைகளை வாங்கி போட்டு வயலில் போட்டு வளர்த்து கொடுத்தா அது உண்மையான ஒரு பனைமரத்துக்கு செய்யற ஊக்கமான ஒரு ஆர்வமா இருக்கு என்னுடைய கருத்துக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஒரு விஷயம் சார் சொன்ன மாதிரி அந்த இன்குபேஷன் யூனிட்டை பத்தி சார் சொன்னாங்கல்ல, அது ஐஐஎஃப்டி தஞ்சாவூர்ல அதை பண்றாங்க சார், வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா காஸ்ட். நீங்க எதுவும் பண்ணணுன்ற தேவையில்லை. உங்களுக்கு ஆர்வம் இருந்து நீங்க போய் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமும் சொல்லி தராங்க, எல்லாமும் செஞ்சு தராங்க. ஈவன் உங்க ஏரியாவுக்கே வர்றாங்க. டெக்னாலஜி இருக்கு, அது தஞ்சாவூர்ல இருக்கு ஐஎஃப்எஃப்டி. நீங்க எது கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மதி. நன்றி திரு சிதம்பரம், நன்றி திரு மதிவாணன். அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. பனை மரங்கள் என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு பி சிதம்பரம் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாம் ஏற்கனவே பனை பற்றிய 2-3 நிகழ்ச்சியில் நடத்தி இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கூடுதலாக பல தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. தகவல்களை தொகுத்து வழங்கியமைக்காக எனது நன்றியினை மீண்டும் பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் தெரிவித்து பல கருத்துக்கள் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.